வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. அப்பா மகன் பஞ்சாயத்து. 2 வருஷம் இல்லை, 25 வருஷம். சத்யராஜ் டயலாக்கையே வைத்து அப்பாவுக்கு பதிலடி. விஜய்க்காக களமிறங்கிய சிபி சத்யராஜ். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவரும் திமுகவின் தீவிர ஆதரவாளருமான நடிகர் சத்யராஜ் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மறைமுகமாக தாக்கி பேசினார். அவர் பேசியதாவது: இதற்கு பேர்தான் உண்மையான திமுக மேடை. வெறும் கைத்தட்டல்களை பெறுவதற்காக வெற்று வசனங்களை பேசும் இடமல்ல இது. கொள்கைகளையே பற்றி பேசும் மேடை. அத்தகைய வெற்று வசனங்களை யார் வேண்டுமானாலும் பேசலாம். அதற்கு வேறு மேடைகள் உண்டு. அதையெல்லாம் வெட்டி உதார் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நடிகரும் தங்கள் பாணியில் அதனை செய்ய வேண்டும். ராசா போன்ற திமுக தலைவர்களின் பேச்சா கேட்டால் அறிவு வளரும். ஆனால் வெறும் சினிமா பாணி வசனங்களை கேட்பதால் அறிவு வளராது. வேண்டுமானால் சிறிது நேரம் பொழுதுபோக்காக ஜாலியாக இருக்கலாம். இது காலங்காலமாக நடந்து வரும் ஒன்று. திரைப்படங்களுக்கு தணிக்கைத்துறை விதிக்கும் கட்டுப்பாடுகள் குறித்து அவர் பேசினார். தோழர் சேகுவாரா என்ற படத்திற்கு தணிக்கை குழுவினர் கடும் நெருக்கடி கொடுத்தனர். முந்தைய காலங்களில் உதயசூரியன் பார்வையிலேயே என்ற வரிசையில் வரிகள் வந்ததாலே நீக்கிவிடுவார்கள். அதேபோல் தோழர்கள் சேகுவாரா படத்தில் அண்ணாதுரை என்ற பெயர் கொண்ட கதாபாத்திரத்தை ஐயாதுரை என்று மாற்ற சொன்னார்கள் என சத்யராஜ் கூறினார். இதில் நடிகர் விஜய் அவர் மறைமுகமாக தாக்கி பேசியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது விஜய்க்கு ஆதரவாக அவரது மகன் சிபி சத்யராஜை அப்பாவுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளது பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதாவது சத்யராஜின் அரசியல் பட டயலாக்கை பகிர்ந்து நடிகர் விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வரல, 25 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு விட்டதாக தன்னுடைய இன்ஸ்டாவில் சிபி சத்யராஜ் ஸ்டோரி போட்டுள்ளார். நடிகர் சத்யராஜ் மற்றும் அவரது மகன் திவ்யா சத்யராஜ் ஆகியோர் திமுக ஆதரவாளராக இருக்கும் நிலையில் சிபி சத்யராஜ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில் தன் அப்பாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவரது டயலாக் மூலமாக சிபி சத்யராஜ் போட்ட ஸ்டோரி தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலில் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.